ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மசாலா கொண்டைக்கடலை செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மசாலா கொண்டைக்கடலை செய்கிறதுக்காக 1/4 கிலோ கருப்பு கொண்டைக்கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஊற வச்ச கொண்டைக்கடலையை நம்ம வடிகட்டி குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொண்டைக்கடலையை குக்கரில் சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ சுண்டலுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டல் வேகிறதுக்காக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டல் ஊற வச்சா அதே தண்ணி தான் சேர்க்குறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம், 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அடுப்பில் நான்ஸ்டிக் பேன் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம காமிச்ச மசாலா பொருள் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டால் தான் மசாலா சுண்டல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே வச்சுருந்த ஒரு கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். தக்காளி நம்ம நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் கொண்டைக்கடலையில் மசாலா நல்லா சேரும். ஏற்கனவே நம்ம கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாடை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொண்டைக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாடை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையை அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆன உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொண்டைக்கடலை அவிச்சு சாப்பிட்டா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொண்டைக்கடலை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், நமக்கு சூப்பராக வெந்து மசாலா சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நமக்கு மசாலா கொண்டைக்கடலை சூப்பராக வந்துருச்சு. இது கூட வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.